ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ புதுசாக காதலிச்சு இப்போ கணவனை விட்டுட்டு போகிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று கூட யூபிஎஸ் இருந்தது. இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக திருமணமானவர் சந்தோஷமாக இருந்திருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா பார்த்தா பொண்ணை காணும். 2 நாள் ஆச்சு. பொண்ணு எங்கே போனாலும் தேடுதுன்னு தெரியிருக்கா, எங்கேயுமே கிடைக்கல. பயந்து போன அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதான் சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பொண்ணு எங்கேயோ பொண்ணு வேறொருத்தவங்க கூட சேர்ந்து அங்கே வந்துட்டாங்க. நான் ஒருத்தர் காதலிச்சேன், என்னை வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் நான் அவர் கூட போயிட்டேன், அவர் கூட தான் வாழ்வேன், இன்னும் இவர் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இதை பார்த்து தயச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு மாப்பிள்ளைகிட்ட கேட்டார். சந்தோஷமாக எடுத்துக்கார். நல்ல வேலை ஹனிமூனுக்கு நைனிடால் நான் புக் பண்ணியிருந்தேன். நாங்கள் 2 பேரும் நைனிடால் போட்டு தான் இருந்தோம். இப்போ நடந்த அந்த மாப்பிள்ளைக்கு நடந்த மாதிரியே எனக்கும் நடந்திருக்கும். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். சந்தோஷமாக நான் இவ்வளோ பிரியத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்ட ஆனால் செலவுகள்லாம் கல்யாண செலவுலாம் எனக்கு வேஸ்ட்டாகிச்சு சொன்னாங்க. சரி பொண்ணு வீட்டில் பேசி திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஒருத்தருக்கு செலவெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு அவள் போட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 2 பேருக்குமே அது திருமணம் ஆயிடுச்சு. இவரை இவர் திருமணம் பண்ணிக்கிட்டா, இருந்தாலும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காதலன் கூட போயிட்டா. ஆனால் காதலன் பரவாயில்லை அப்படின்னு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் சரி அப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனால் இப்போ காதலை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ பணத்தை கொடுத்து ஒருத்தர் சமரசம் பண்ணாங்க. நல்ல வேலை மனசுக்கு பிடிச்சிருந்தது. அவள் போயிட்டான்னா பிரச்சனை இல்லை. இதே வச்சு அதே மாதிரி அந்த ஹனிமூனுக்கு போன பையனோட நிலைமை என் நிலைமை ஆயிருக்கும், உயிரோடு இருந்தாலும் போதும் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நிறைய பேர் இதை பார்த்துட்டு பயந்து போயிருக்காங்க. இன்னும் பொண்ணுகளாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஓடினா பரவாயில்லை. இப்போ மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் செய்யாத மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா இப்படி செய்யறதுனால எல்லாருமே பயந்து போய் சரி காதலிக்கு அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சம்மதிச்சிட்டாரு. சந்தோஷமாக நான் இருக்கேன்னு சொல்லி அவங்க வீட்லேயும் கேட்டதில் அவங்களும் சரி சொல்லிட்டாங்க. எல்லோரும் சம்மதிச்சு இந்த பொண்ணை போக வழி அனுப்பிட்டாங்க. அவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சரி கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தான் காதலம் கூட போயிட்டா. பணத்தை கொடுத்து வீட்டில் வச்சு இப்படி எல்லா இடமே இப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல பொண்ணு காதலிக்குது, பையன் காதலிக்குது அப்படின்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ எப்படி என் கூட நீ குடும்பம் நடத்தலாம், என் கூட இருக்கலாம் சொல்லிட்டு ஹனிமூன் குடும்பம் நடத்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாச்சு. எல்லாருக்குமே அது தெரியும். அதே மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ பயப்படுறாங்க. பொண்ணுகளுக்கு பையங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கும். அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்கள்ட்ட கேட்டேன்னா அதுக்குப்படி பார்த்தீங்கன்னா அவங்க காதலிச்சானா அதுக்குப்படி ஏற்பாடை பண்ணிக்கலாம். அதே மாதிரி காதலிச்சானா அந்த பையன் கூடயும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ யூபியில் மேலும் மேலும் தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாம் பயப்படுறாங்க. சரி நம்ம காதலிச்சவங்க கூட சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா காதலுக்கு சேர்த்து வைக்கல அப்படின்னு ஒன்றும் தெரியாது அந்த பையன் பாவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இதேமாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா முன்னாலமா இப்போ என்னாச்சு தொடர்ந்து சம்பவங்கள் நடக்கிறதுனால எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. சரி நம்ம அவளை சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு முடிவுக்க நல்ல முடிவு. பையனும் ஆணும் கல்யாணத்துக்கு முன்னால் காதலிக்கிறியான்னு கேளுங்க. கேட்டு அதுக்கு தக்கன நடவடிக்கை எடுங்க. ஏன்னா காலம் மாறி போச்சு. இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாருமே காதலிக்காதவங்க குறைவு தான், காதலிச்சவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஆணோ பெண்ணோ அவங்க இஷ்டப்படி நம்ம நடந்துக்கணும். அதை விட்டுட்டு பண்ணான்னா பாவம் ஒன்றுமே தெரியாத அந்த மாப்பிள்ளை வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த பையன் கூட சில பேர் பார்த்திங்கன்னா சண்டையும் ஜெயிச்சருமா வாழ்க்கை நடத்துகிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம முதல்ல விசாரிச்சுக்கிறோம். கல்யாணத்துக்கு முன்னாலே பையனோ பொண்ணோ காதலிக்கிறாங்களா கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு பையனை ஏற்பாடு பண்ணுங்க.